கொடுக்கப்படும். தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. அனைவரும் அமர்வோம். திருப்பலி கருத்துகள் வாசிக்கப்படுகிறது. பிறகு நாம் திருப்பலிக்கு கடந்து செல்வோம். இத்திருப்பலியானது மரித்த மாசிலாமணி, உத்திரியமேரி, பவுல்ராஜ், மரியான், மரியம்மாள், சூசை, ராஜம்மாள், ராயப்பன், சிந்தாதிரி அம்மாள், சம்மனுசுநாதன், ஜபமாலை மேரி, பர்னா, சவரியப்பன், சின்ன குழந்தை, சின்னப்பன், அருள்மேரி, சவரியம்மாள், பரிபூரணம்மாள், அந்தோனிதாஸ், தெரசா, தங்கப்பிரகாசம், வணக்கமேரி, தம்பு வேளாங்கண்ணி, ஜெயமேரி, பிலிப், அமலசுந்தரி, அற்புதமேரி, லூர்துநாதன், மகிமைதாஸ், அந்தோனி, மைக்கேல், கிளாரா, புதுமை சிகாமணி, பதுமை சிகாமணி, சாலமோன், மேரி செசிலி, ஜார்ஜ் கஸ்பார், மரிய தெரசா, லூர்துநாதன், ஏசுபாலன், சந்தோஷமேரி, சுவக்ஷா, சாம்பமூர்த்தி, பாக்கியமேரி, சேவியர், ஜூதித் மேரி, டேவிட், பிரான்சிஸ், ஜோசப், மரியதாஸ், செல்லப்பன், நிக்கோலஸ், கெனடி, லூர்துநாதன், அற்புதமேரி, ஆரோக்கியதாஸ், அந்தோனிதாஸ், அமலநாதன், அந்தோனி அம்மாள், சங்கர், மைக்கேல் ராஜ், பத்திநாதன், லியோ, விக்டர், தோமாஸ், வியாகுலமேரி, லீமா, அந்தோனிசாமி, அருளாம்மாள், அருளாயம்மாள், சகாயமேரி, மத்தியாஸ், மரிய அந்துவான், குவால்பர்ட், தஸ்னேவிஸ், தங்கவேல், மேரி, ஐயாசாமி, அன்னம்மாள், ரஞ்சிதம், நட்சத்திர மேரி இவளுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும், தொடர்ந்து அருளப்பன், பிரான்சிஸ், ஜபமாலை மேரி, ரஃபேல், அருட்பணி ஜான் சுரேஷ், அருட்தந்தை சார்லஸ், அருட்தந்தை விக்டர் இமானுவேல், அருட்தந்தை சாலமோன், அருட்பணி தேவசியா, அருட்பணி அதிரூபன், அருட்பணி தேவன்பு, அருட்பணி ஆண்ட்ரூ, ஜேஸ்தாஸ், குரூஸ், தெரசா, ஆரோக்கியதாஸ், அகுஸ்டின், ராஜா, ராயர், சூசை, உத்திரியமேரி, கப்ரேயல், மாயப்பன், ராயர், ரெஜினா, மோல்வின், அலெக்ஸ், சூசை, மரியநாதன், நோயல் மேரி, புனிதா, ஜேம்ஸ், தாமஸ், லியோவாஸ் உங்களுடைய ஆண்மையில் பாற்றிற்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அருள்தாஸ், லில்லி, புஷ்பா, ஸ்டீஃபன், சில்வஸ்டர், பிரபு, லாசர், ஜபமாலை, வேதமுத்து, மரிய வியாகுலம், சேவியர், ஜோசப், ஏஎம், ஜான், செங்கோல், மேரி, கேஎம், சாக்கு, அன்னம்மாள் சாக்கு, கேசி, மேத்யூ, கேசி பேபி, பிலோமினா, மரிய சூசை, திரு பீட்டர் ஞானதாஸ், எஸ்பி எலியாஸ், ஜான் பீட்டர், மாணிக்கம்மாள், குழந்தைசாமி, சுசையம்மாள், செபஸ்தியர், ஞானப்பிரகாஷ், இருதயராஜ், ஜக்கரியா, பாப்பம்மாள், அருளப்பா, பிரகாஷ் அம்மாள், ஆக்னஸ் அம்மாள், பிரான்சிஸ் சேவியர், பிரேமா, ஜான் வில்லியம்ஸ், ஜான்சி ராணி, PM சுப்பிரமணியம், வசந்த், சுப்பிரமணியன், சந்தியாகு இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் டெய்சி பால்ராஜ் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், விஜய் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், TK குழந்தைராஜ், TK ஞானம்மாள், TK ஜோசப், TK கீதா, TK இருதயராஜ், நிர்மலா, அந்தோனி, மரிய புஷ்பம், வி தைரியம், டி ரூபன் அந்தோனி, வி பெரிய நாயகம் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும், ஆரோக்கியசாமி, சவரியம்மாள், ராயப்பன், அருமைநாதன், ஆரோக்கியசாமி, வியாகுலமேரி, உத்திரியநாதன், ரத்னமேரி, பெரிய நாயகம், ஜெரமையா, மரிய சூசை, சமாதானம், ஆரோக்கியசாமி, அந்தோனியம்மாள், ஐனஸ் மேரி, டேனியல், போசி, பிச்சை, அந்தோனியம்மாள், சவரியம்மாள், பெரிய நாயகம், அம்மணியம்மாள், ஐயா கண்ணு, ஞானம்மாள், சூசை, மேரி, காணிக்கமேரி, அந்தோனி ஜேம்ஸ், ஜீனத்தம்மாள், பிச்சைமுத்து, அற்புதமரி, ஜபமாலை நாதன், ஸ்தானிஸ்லாஸ், போஸ்கோ, காணிக்கமேரி, வேளாங்கண்ணி, அம்பரூஸ், தெரசம்மாள், உத்திரியமேரி இவர்களுடைய ஆண்மலை பாற்றுக்காகவும், அற்புத ஆரோக்கியமேரி, ஞானாதிக்கம், ஜெயமேரி, சார்லிமன், அலங்காரம், பெரிய நாயகம், குழந்தைசாமி, ரஞ்சிதமேரி, அல்போன்சா, ஞானம், யுவராஜ், எஸ் செல்வமணி, எஸ் ரெஜினா மேரி, எலிசபெத் மேரி, அன்னம்மாள், சின்னப்பன், லூர்து மேரி, பாக்கியமேரி, மேரி ஸ்டெல்லா, அந்தோனிதாஸ், நாயகம்மாள், லூர்துநாதன், இருதயமேரி, பெரிய நாயகம், ஆரோக்கியமேரி, செல்வராஜ், வின்சென்ட், பெரிய நாயகம், காணிக்கராஜ், மகிமேதாஸ், உத்திரியம்மாள், அருட்தந்தை ஆல்பர்ட் சேவியர், உத்திரிய மரியான்,
KS ஜோஸ், ரெஜினா ஜோஸ், பேபி ஜூதா, அல்ஃபோன்சா ஞானம், AV ஜோசப், மரியம்மா ஜோசப், செசிலியம்மா ஜோசப், ஒலிவியா, எலிசபெத், கொச்சப்பு இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், இருதயதாஸ், பாத்திமா குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், போர்டோவின் திரு குடும்ப சபையின் பொதுநிலை அங்கத்தவர்கள் மரித்த அனைவர்களுக்காகவும், அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், போர்டோவின் திரு குடும்ப சபை உறுப்பினர்கள், கன்னியர்கள், குருக்கள் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், சுந்தர் அந்தோனிராஜ், லோனா, பிரான்சிஸ், விக்டர், ஏகாம்பரம், ஜெயம்மாள், வில்லவநாதன், பாலமுருகன், லூர்துதாஸ், சந்தனமேரி, ஜூது, திபு, ஷீலா, அமலநாதன், ஃபாத்திமா, ஜான் கிரீன், மிஸ்ஸஸ் ஜோஸ்பின், ஜோசப், ஐரிஷ் ஜோசப் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றுக்காகவும், ஆரியட் மேரி, அந்தோனி, பேட்ரிக் ரத்தினம், மார்கரெட் மரகதம், ஜான் வில்லியம்ஸ், ஜேம்ஸ் மேரி, சுகவியா நம்மால், சுகவியா நாமணி, ஞானப்பிரகாசம், மரிய சிசிலி, ஜி விக்டர், மேரி, ஜூலி, தனபாக்கியம், கிறிஸ்டி, ஜோதிராஜ், நோயல்லா, ஸ்டெல்லா, கிறிஸ்டி, ஃபிலோமினா, குழந்தைராஜ், சவரியம்மாள், ஃபிலோமின்ராஜ் அண்ட் ஃபிலோமினா, பெர்னதத், ஜெசிகா, வீனஸ், தனபால், சுந்தர்ராஜன், சுபாஷினி, தாஸ், நிவேதிதா, பீட்டர் ஜாபேஷ், பிளேசி, பெரிய நாயகம், காணிக்கைராஜ், ஆரோக்கியசாமி, லூயிஸ், உடையப்பன், உடையம்மாள், கனிமொழி, மனோகர், ஜேசு மரியான், செலினா இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், மரியதாஸ், பிரான்ஸ் மேரி, ஜான் பீட்டர், குழந்தைராஜ், ஆரோக்கிய மேரி, தானியல் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து சவரியம்மாள், சபமாலை, ராஜேந்திரன், ஜான், மனுவில், சபரிமுத்து, ஆரோக்கியசாமி, மரியம்மாள், ஆண்டனி, பாக்கியராஜ், வியாகுலமேரி, இருதயநாதன், எவலின், செல்வநாதன், சபரியம்மாள், டேவிட், அன்னம்மாள், இக்னேஷியஸ், பேட்ரைஸ், குணநீதி, அந்தோனிசாமி, ஆண்டோன், ஆரோக்கியநாதன், ஃபிலோமினா, சூசன், சுதாகர் பாபு, ஆரோக்கியமேரி, அருள்நாதம், சபஸ்தியம்மாள், ஜெயராணி, சிஸ்டர் செபஸ்டி, ஞானப்பிரகாசம், அமல்ராஜ் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் சிலுவை முத்து, ஞான சௌந்தரி, ஜான் பீட்டர், பிரகாசமேரி, பாக்கியநாதன், பிரான்சிஸ் சேவியர், பொன்னன், கன்னி மரியான், ஆசைநாதன், சகாயராஜ், மத்தியாஸ், ஆண்டனி, சவுந்தரராஜன், ஸ்ரீதேவி, சத்யா, ஜான்சிராணி, ஜான் பீட்டர், சகாயம் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், மேலும் கொரோனா நோயினால் மரணமடைந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் மரிய பிரகாசம், சின்னம்மாள், மாசிலாமணி, பட்ரூஸ், மரிய பிரகாசம், ஜெயமேரி, லூர்துசாமி, இருதயமேரி, அலங்காரம், ஆரோக்கியமேரி, ஜார்ஜ், சுசையா, மங்களமேரி, ஜார்ஜ் மோரிஸ் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் எஸ் சுசை மாணிக்கம், எஸ் ஜோசப் சுவாமிநாதன், செல்லதுரை, பி செல்லதுரை, சி ஜான் ஜெயச்சந்திரன், ஏ டேவிட் ஞானசேகரன், எஸ்தர், அமிர்தம் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இத்தகைய கருத்துக்களோடு நம்முடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், மேலும் யாரும் நினையாத அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இத்திருப்பலியில் சிறப்பான முறையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தது போல இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எழுப்பப்படுகிற ஜெபங்கள் உத்தரிக்க நிலையில் இருக்கிற அனைத்து ஆன்மாக்களும், வேதனைப்படுகிற ஆன்மாக்களும், நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய சொந்த பந்தங்கள், தாய் உறவுகள் அனைவருக்காகவும் ஆண்டவருடைய இளைப்பாறுதலை பெறுகிறார்கள் என்கிற நம்பிக்கையோடு, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்குறைகளை நினைந்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் எனும் எங்கள் நம்பிக்கை எழுச்சியுறுவது போல உம்மடியார்களும் உயிர்த்தெழுவார்கள் என காத்திருக்கும் எங்களது எதிர்நோக்கும் உறுதி பெறுவதாக. உம்மோடு தூயாவியாரினும் ஜிப்பிளரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைத்திரு வசனங்கள் 1-9 வரை. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரித்தாள் நடுவே தீப்பொறி போல் பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார்.
அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடலின் 129. ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. அருவிக்கு கூட்டி செல்கின்றார். எந்தன் களைப்பை ஆற்றுகின்றார். ஆண்டவரின் நாயன் எனக்கு புத்துயிரூட்டுகின்றார். ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. வழியில் என்னை நடத்தி சென்றார். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவரின் நாயன் நடக்க நின்றாலும் பயமில்லை. ஆண்டவரின் நாயன் ஏனெனில் என்னோடு ஆண்டவரின் நாயன். ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி
வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 37 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே
என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். முழந்தால் படியிட முடியாதவர்கள் எழுந்து நிற்போம். கைகளில் மெழுகுதிரிகள் இருந்தால் பற்ற வைத்துக் கொள்வோம். கைகளில் மெழுகுதிரிகள் இருந்தால் பற்ற வைத்துக் கொள்வோம். நாம் எழுப்புகிற மேலான ஜெபத்தை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்மோடு வாழ்ந்து இறந்த அனைவருடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக நாம் ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இறை பாதத்தில் அவர்கள் அனைவரும் இளைப்பாற வேண்டுமென்றும் தூய நிறை கடவுள் அவர்களோடு உடனிருந்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் அவர்களுக்காக அந்த நேரத்தில் சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். கண்களை மூடி கைகளை குவித்து பக்தியாக எழுப்பப்படுகிற இந்த ஜெபத்தோடும் இந்த பாடலோடும் நாம் அனைவரும் இணைந்து இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பங்களில் மரித்த நம்முடைய தாய் தந்தையர்கள், சகோதர சகோதரிகள், உறவுகள், கணவன் மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், நம்முடைய வாழ்ந்து மரித்த குருக்கள், துறவியர்கள், ஆயர் பெருமக்கள் அனைவருடைய ஆன்ம ஈடேற்றமும் இறைவனுடைய திருப்பாதத்திலே சங்கமிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஜெபிப்போம். இறைவா, தேவ திருவுளத்தை பக்தியோடு அங்கீகரித்த எங்களுடைய அன்பு உறவுகள் தங்கள் குற்றங்களுக்கு ஏற்ற ஆக்கினையை அனுபவியாமல் மன்னிப்பு அடையவும் வானோர்களோடு மோட்ச அரசில் நிரந்தரமாய் உமக்கு மகிமை செய்யவும் மரித்த உம்முடைய அடியாராகிய நம்முடைய குடும்பங்களில் மரித்த அனைவரையும் நினைவு கூறுவோம். இவர்களுக்கு கிருபை கூர்ந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். உயிர் வாழ்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவன் எவனும் ஒருபோதும் சாகான் என்றுரைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய அன்பு உறவுகளுக்காக ஜெபிப்போம். நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே, எங்கள் கண்ணீரையும் துடைக்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இறந்தோர் உயிர் பெற்றெழச் செய்தீரே, எங்கள் தாய் தந்தையர்கள், சகோதர சகோதரிகள், எங்கள் கணவன், எங்கள் மனைவி, எங்கள் பிள்ளைகள், பேர குழந்தைகள், உறவுகள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், நண்பர்கள், குருக்கள், துறவியர் இவர்களுக்கு நித்திய வாழ்வளிக்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மனந்திரும்பிய கல்வனுக்கு நீர் வானகம் தருவதாய் உறுதியளித்தீரே, எங்கள் உறவுகள், நண்பர்கள் அனைவரையும் வானகம் சேர்த்தருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் சகோதர சகோதரிகளை திருமுழுக்கு நீரினால் கழுவி திருப்பூசுதலால் முத்திரையிட்டீரே, இவர்களை வானகம் சேர்த்தருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உம் உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக அளித்தீரே, வானரசின் விருந்திலும் இவர்களை அமரச் செய்தருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தாய் தந்தையர்கள், சகோதர சகோதரிகள், கணவன் மனைவி, பிள்ளைகள், பேர குழந்தைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள் இவருடைய பிரிவாற்றமையால் துயரரும் நாங்கள் விசுவாசத்தினாலும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையினாலும் ஆறுதல் பெற ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
பாடப்படுகிற பாடலோடு இணைந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபித்து தயவு செய்து பக்தியாக இந்த நேரத்தில் ஈடுபடுவோம். கூட்டமும் பனிக்கூட்டமும் சில நாழியில் பறந்தோடிடும். நம் வாழ்க்கையும் சில காலமே ஓ நெஞ்சமே. புகை மூட்டமும் பனிக்கூட்டமும் சில நாழியில் பறந்தோடிடும். நம் வாழ்க்கையும் சில காலமே ஓ நெஞ்சமே. மலை மீது பிறக்கின்ற நதிகள் கடலோடு உறவாட துடிக்கும். கடல் மீது பிறக்கின்ற அலைகள் கரையோடு உறவாடி முடியும். மலை மீது பிறக்கின்ற நதிகள் கடலோடு உறவாட துடிக்கும். கடல் மீது பிறக்கின்ற அலைகள் கரையோடு உறவாடி முடியும். கடலானதும் கரையானதும் கடலானதும் கரையானதும் என் இயேசுவே. புகை மூட்டமும் பனிக்கூட்டமும் சில நாளில் பறந்தோடிடும். நம் வாழ்க்கையும் சில காலமே ஓ நெஞ்சமே. அருள் தீபம் ஏந்திய வாழ்வு இருளாகி போனதும் ஏனோ. அறிவோடு துவங்கிய வாழ்வு சிறையாகி நின்றதும் ஏனோ. அருள் தீபம் ஏந்திய வாழ்வு இருளாகி போனதும் ஏனோ. அறிவோடு துவங்கிய வாழ்வு சிறையாகி நின்றதும் ஏனோ. இருளானதும் சிறையானதும் இருளானதும் சிறையானதும் என் பாவமே. புகை மூட்டமும் பனிக்கூட்டமும் சில நாழில் பறந்தோடிடும். நம் வாழ்க்கையும் சில காலமே ஓ நெஞ்சமே.
கூட்டமும் சில நாழியில் பறந்தோடிடும் நம் வாழ்க்கையும் சில காலமே. ஓ நெஞ்சமே, மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவுளப்படி வாழ்ந்த இறந்த உம் அடியார்கள் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவர்களது மெய்யான விசுவாசம் இவ்வுலகில் இவர்களுக்கு விசுவாசிகளின் கூட்டத்தில் இடமளித்தது போல உமது இரக்கம் இவர்களை மறுவுலகில் வானதூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய இளைப்பாறுதலை இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாறுதலை இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. சமாதானத்தில் இவர்கள் ஆன்மா இடம்பெற கட்டளையிடுவீராக. அப்படியே ஆகும். பாடலின் 322. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பார் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பார் ஆண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் வழியாய் அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பார் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பார் ஆண்டவரே. சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த உன்னத திருப்பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அதனாலும் திருமகனுடைய பரிவிரக்கத்தின் மாபெரும் அருளடையாளத்தில் ஒன்றுபடும் இறந்த உம்முடையார்கள் உம் திருமகனோடு ஆட்சிக்கு உயர்த்த பெறுவார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கி எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் என்னும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு என்னும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறது என்று அழிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த முயன்றுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்ற. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட
இத்திருப்பலில் நாங்கள் அறிக்கையிட்ட அனைத்து பெயர் கொண்ட ஆன்மாக்களுக்காகவும் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் மேலும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் அவர்கள் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்கு உரிய எங்கள் உடலை மாட்சிக்கு உரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவர்களும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இருப்பார்களாக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்தே உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது ஆட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்தவாறு விண்ணுலக அரசும் மண்ணுலக அரசும் சங்கமிக்கிற இந்த தெய்வீக திருநாளில் இறந்த நம்முடைய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் குருக்கள் துறவியர்களுக்காகவும் இறைப்பதம் கேட்டு தந்தையினுடைய பாதத்திலே பக்தியாக ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு முழந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருள்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் தெய்வீக திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்ன தெளிந்துள்ள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாடல் 424. அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா.
அனைவரும் உழந்தாளிடுவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். புனித சூசியப்பரிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னி மரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தன் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தன் நம்பிக்கையை வைத்தார். உம்மிடம் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணர செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழி நடத்தியருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்கிறார் ஆண்டவர். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் இறந்தவும் அடியார்கள் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா மர நிகழ்வால் ஒளியும் அமைதியும் நிறைந்த விண்ணக வீட்டுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவணங்கி இறை ஆசிரை பெற்றுக்கொள். சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர்த்தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கை அளித்தவரும் ஆகிய ஆறுதல் நூற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவ மன்னிப்பையும் அவர் அருள்வாராக. கிறிஸ்து இறந்தோர் நின்று உயிர்த்தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்று மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூர்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் இறப்பிலும் உயிர்ப்பிலும் பங்கெடுக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அமர்வோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருடைய குடும்பங்களிலும் இறந்த ஆன்மாக்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். திருப்பலிகள் தொடர்ந்து நிறைவேற்றப்படும். மழையை பொறுத்து மழை எப்போ நிற்குதோ அப்போ கல்லறை மந்திரிப்பு உடனடியாக வைத்துக்கொள்வோம். எனவே இறைமக்கள் அனைவரும் சற்று நிதானமாகவே கல்லறைக்கு சென்று நம்முடைய உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்த உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒருவர் மற்றவருக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவருடைய நித்திய பேரின்பத்தில் நம்முடைய அனைத்து ஆன்மாக்களும் இளைப்பாற கடவுள. ஆமென். எல்லோருக்கும் தோஸ்திரம். காட் பிளஸ் யூ. பாடலின் 994. மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் மீது
மகளே